இன்றைக்குமே கிஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அண்ட் பேக் டு பேக் நான் பல்ட்டிக்கு இங்கே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதுக்காக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் இது ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். இப்போது பல்ட்டி என்னென்னா ஒரு மலையாளம் மூவி இருந்தாலும் சரி, இது நம்ம இந்த ஸ்டோரியை இந்த படத்தை நம்ம தமிழில் கொண்டு வரோம் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எனக்கு எப்போவுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். ஸோ இந்த படம் நான் மலையாளத்தில் முதல் படம் அண்ட் இது தமிழில் என்னோடய ஃபேமிலி, தமிழ் ஃபேமிலியும் இது பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஐ ரியலி ஹோப் தமிழ் மூவிஸ் எப்படி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, இந்த மூவிக்கும் பல்ட்டிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி ஆர் ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான், பட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்களுக்கு அந்த ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த அதுவே வரல. ஏன்னா ஒரு மென்டராக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மொத்தம் படத்துலேயுமே. இவ்வளோ ஹெக்டிக்கான ஸ்கெட்யூல் இருந்தாலும் சரி, ஹி வாஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பினு சார், ஹீ இஸ் த கூலஸ்ட் ஆன் செட். ஸோ ஏன்னா நம்பி எனக்கு மலையாளம் தெரியாது, நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு மலையாளம் தெரியாது, நான் கற்றுக்கணும். ஐல் கிவ் மை 100%. பட் இருந்தாலுமே ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இந்த ஆக்டர்ஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் பார்ப்பாங்களே. ஐ எம் ரியலி கிளாட் தட் போத் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ் had faith in me, and thank you for having me on board, sir. I'm really grateful. And captain of the ship உன்னி சேட்டா, அவங்க எனக்கு டைரக்டரை விட அண்ணாவாக இருக்காங்க. இந்த ஹோல் ப்ராசஸில் எனக்கு ஒரு பிரதர் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி இது ஆரம்பிச்சதே இட் ஸ்டார்டட் ஃப்ரம் யூ. ஃபர்ஸ்ட் கால் வந்தோடனே மலையாளம் சினிமா சொன்னோடனே எனக்கு மலையாளம் தெரியாது சேட்டான்னு சொன்னேன். பட் அவங்களுக்கு அகைன் அந்த நம்பிக்கை இருந்தது தட் ஐ வில் பி ஏபிள் டு புல் இட் ஆஃப். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், நீங்கள் பார்த்த மாதிரியே ரொம்ப என்னோடய ப்ரீவியஸ் மூவிஸ்லேருந்து ரியலாக நான் எப்படி இருக்கேன் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கும் ஒரு அது அந்த மாதிரி கேரக்டர் போர்ட்ரே பண்ணதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஐ ஹோப் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது அது பிடிக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் ஷேன், சாந்தனு சார், செல்வராகவன் சார், அல்ஃபோன்ஸ் புத்ரன் சார், பூர்ணிமா மேம், எல்லாரும் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்தாங்க எனக்கு. ஸோ எப்போவுமே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, முதல் படம் மலையாளத்தில் எப்படி இருக்க போகுது ஒர்க்கிங் பேட்டர்ன் அண்ட் ஆல். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான டீம் இருந்தது. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. தமிழ் மூவியாக இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அது எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பல்ட்டியும் அப்படியே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு சாய் அபியங்கர். தேங்க்யூ சாய் எனக்கு ஜாலக்காரி கொடுத்ததுக்கு. ஏன்னா இப்போ எங்கேயோ போனாலும் ஜாலக்காரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரியான ஒரு மெலோடியஸ் ஒரு சோல்ஃபுல் மியூசிக் கொடுத்ததுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரியே ஜாலக்காரி இது ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாயோட பொட்டென்ஷியல் என்னென்னு. ஸோ அடுத்து வர போகிற பயங்கரமான மியூசிக் இன்னும் நிறைய இருக்குது படத்தில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அகெயின் கமிங் பேக் டு பல்ட்டி ஒரு ரொம்ப இது தமிழ் அண்ட் மலையாளமோட பார்டரில் நடக்கிற கதை. ஸோ ரொம்ப ரியல் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ஷனும் ஸ்போர்ட்ஸும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ September 26th பல்ட்டி ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஆல் த தமிழ் மீடியா அண்ட் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே டூ சப்போர்ட் அஸ். ப்ளீஸ் வாட்ச் இட் ஆன் September 26th. தேங்க்யூ. தேங்க்யூ பிரீத்தி. அவ்வளோ அழகாக ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் அவங்களுக்காகவும் இந்த டீமுக்காகவும் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.